தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் தாமே உங்களை ஆசிர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று உபாகமத்தின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம், நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும்போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் என்பதே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் செய்வதற்காக அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அங்கே கொடுக்கப்படுகிறதான நியமங்கள், நீங்கள் ஆசாரியனிடத்திலே கடந்து வர வேண்டும். அங்கே ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவன் சேர்ந்து கடந்து வருகிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான யுத்தத்தின் காரியங்கள், பல போராட்டத்தின் சூழ்நிலைகள், நீங்கள் கடந்து போகிறதான கலக்கமான நிலைகள், பயத்தின் ஆவிகள், இப்படி பல விதங்களிலே உங்களுக்குள்ளாக பல கலக்கங்களும் பயங்களும் வேதனையின் பாதைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க, நானே சமாளித்து அந்த கரையை நான் கடந்து வந்து விடுவேன், நானே எப்படியாவது தத்தி தடுமாறி மேலே எழும்பி வந்து விடுவேன். தேவ பிள்ளையே, உங்களால் தனித்து இயங்குவதற்கு அநேக நேரங்களில் சோர்ந்து போவீர்கள். இப்போது கடந்த நாட்களில் ஒரு காணொளியை கண்டேன். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒருவன் அடித்து செல்லப்படுகிறதான வெள்ளத்தில் அவன் அகப்பட்டு இருக்கிறான். இப்போ அங்கே வந்ததான இராணுவ வீரர்கள் ஒரு கயிற்றை அவனிடத்துல தூக்கி இடுகிறார்கள். அதை அவன் பிடித்து உறுதியாய் நின்று அங்கிருந்து கரைக்கு அவன் வருகிறதை பார்க்க முடியும். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரை சேருவதற்காக தேவன் இந்த பூமியிலே ஆசாரியனை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஊழியக்காரனை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே ஊழியக்காரனிடத்திலே நீங்கள் கடந்து சென்று, ஊழியக்காரனிடத்திலே கடந்து வந்து உங்களுடைய பாரங்களை நீங்கள் கொண்டு வரும் பொழுது, ஊழியக்காரன் உங்களுக்காக தேவனுக்கும் உங்களுக்கும் மத்தியஸ்தராக இருந்து அவன் ஜெபிக்க 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 உங்களுக்கான பாதைகள் திறக்கப்படும், வழிகள் திறக்கப்படும். உங்களுடைய சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றங்கள் உண்டாகும். நடுவிலே நின்று தத்தளிக்கிறதான நீங்கள் கரை சேருவதற்கு ஏதுவான வழிகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்காக நன்றி செலுத்துங்க. நல்ல தகப்பனுக்காக, ஆவிக்குரிய தகப்பனுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. காரணம் என்ன? தத்தளித்து கொண்டிருக்கிற உங்களை கரை சேர்ப்பதற்கு நேராய் அவர் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஊழியக்காரன் உங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு ஊழியக்காரனும் அவனுடைய பாரம் முழுவதும் கர்த்தர் தனக்கு கொடுத்ததான மந்தைகள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நேராய் கரை சேர வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு லெவலில் அவங்க கரை சேரணும். தன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான சோதனைகளின் மத்தியிலே அவர்கள் வெளியேறி கரை சேர வேண்டும். இதைதான் யோவானிலே நாம் வாசிக்கிறோம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஆம் தேவ பிள்ளையே, தேவன் உங்களுக்கு கொடுத்ததான நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை அவன் கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஆசாரியனிடத்துல நீங்கள் வரும் பொழுது, ஆசாரியனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க. கடந்த நாட்களில் ஒரு சகோதரி அவர்கள் அழைத்தார்கள், சார் உங்கள் வார்த்தையை யூடியூப்பில் நான் கேட்டேன். அப்போது அந்த வார்த்தைகளை குறித்து பேசி கொண்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய வயது சின்ன இள வயது, கேன்சர் 4th ஸ்டேஜ்னால் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். என்னுடைய ஒரு கிட்னியை எடுத்துட்டாங்க. நான் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போகிறேன். என்ன நிலைன்றது எனக்கு தெரியாது. எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. யாரோ எனக்கு தெரியாது, அவருடைய முகத்தை நான் பார்த்தது கிடையாது. எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. இங்கே ஊழியக்காரன் செய்கிற காரியம் என்ன? அது யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறான். அதன் பின்பாக பார்த்திங்கன்னா, நான் சும்மா இல்லை,
மற்றவர்கள் பார்க்குற இடத்துல சொல்லி அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஊழியக்காரனும் ஜெபிக்கிறான், ஊழியக்காரனோடு கூட இருக்கிறவர்களும் இணைந்து ஜெபிக்கிறார்கள். இப்போ நடக்கிற காரியம் என்ன? விழுந்து கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்கி பிடிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம், உங்கள் இருதயம் துவளவும் வேண்டாம். அப்போது ஊழியக்காரன் கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். விழுந்து கிடக்கிற உங்களை கர்த்தர் தூக்கி விடுவார். ஏற்ற நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கைகளில் நன்மைகள் உண்டாகும். நிச்சயமாய் உங்கள் இருதயங்களிலே ஸ்திரத்தன்மையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறதை காண கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துங்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த வார்த்தையின்படி அவர்களை பின்பற்றுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை கரை சேர்க்க வேண்டிய இடத்தில் கரை சேர்ப்பார். ஆசீர்வதிக்க வேண்டிய நேரங்களில் ஆசீர்வதிப்பார், தூக்கி நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆசாரியர்கள் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசாரியர்கள் நோக்கி சொன்ன வார்த்தை, நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், துவள வேண்டாம் என்று சொல்லி அவண்ணமான வார்த்தைகள் உம்முடைய ஜனங்களை தூக்கி பிடிப்பதற்காக, தூக்கி நிறுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல மெய்ப்பனுக்காக, நல்ல ஆசாரியனுக்காக, நல்ல ஊழியக்காரனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடைசி வரையிலும் கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தர் ஏற்படுத்தின ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க, அதன்படி செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரன் அவனிடத்தில் உங்கள் பாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் காட்டுகிற வழிகளில் நடங்கள். அந்த வழிகள் உங்களுக்கு இனிதாக இருக்கும். ஐயோ, போதகரின் சொல்லை நான் கேளாமலும் போனேனே என்கிற உணர்வுகள் உண்டாக வேண்டாம். வார்த்தைகளை பற்றி கொள்வோம். கர்த்தர் கிருபையாய் உங்களை நடத்துவாராக. உங்கள் ஆசாரியனை கொண்டு கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவாராக. God bless you. God bless you.